நண்பர்களே, இப்போ நம்ம வீட்டில் இடைஞ்சலாக இருக்க இந்த மரத்தை வெட்டணும்னு சொன்னாங்க. அதை நான் வேண்டாம், நம்ம வேறு இடத்துல மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைடில் இருக்கிற கிளையெல்லாம் வெட்டிட்டு நேராக இருக்கிற கிளையை மட்டும் வெட்டிட்டோம். அந்த மரத்தில் பக்கத்தில் ஆழமாக குழி எடுத்து அந்த வேரை முழுமையாக டேமேஜ் ஆகாத அளவுக்கு வேரோட முழுமையாக அந்த மரத்தை எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு குழி எடுத்து வச்சுட்டோம். அந்த குழியில் போய்ட்டு இந்த மரத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மரத்தை நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தோல் காயாத இருக்கிறதுக்கு நம்ம அதில் சேலையை சுற்றிட்டு சேலை கீழே வரைக்கும் நல்லா நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணியை விடணும். தண்ணி முழுமையாக விட்டாச்சு. அடுத்த 2 மாதத்தில் இதுபோல் அருமையான தளிர் வந்திருக்கு. நீங்கள் தான் பார்க்குறீங்க.